வெல்கம் டு samsath கிச்சன். இன்றைக்கி நம்ம samsath கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் எக் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் samsath கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரட் எக் பொடிமாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1 நறுக்கியது, முட்டை 1, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகா 3 கீறியது, உப்பு தேவைக்கேற்ப, 1/4 கிலோ கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போது கேரட் எக் பொரிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதோட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. இப்போது இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இது கூட நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர கிளறி விடுங்க. முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். சுவையான கேரட் எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் samsath கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்கிற ஒவ்வொரு குக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.